இன்னைக்கு டே 24 ஆஃப் 120 days பல்கிங் சேலஞ்ச். அண்ட் எஸ், நீங்க கெஸ் பண்ற மாதிரி வண்டி எடுத்து நம்ம பாய் தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். காலைல எந்திரிச்சோன்னே என் வீட்டில் இருக்கவங்க மூஞ்சில் முடிக்கிறனோலையோ டேரக்டா பாய் தான் போய் பார்க்க போயிடுறேன். இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பாய் இல்ல, சின்ன பாய் தான் இருந்தாரு. அண்ட் அவர் அப்படியே கறி வெட்டுற சாக்கில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன் தல தினமும் வந்து சிக்கன் வாங்குறீங்க, ஆனா உடம்புல இருந்து டிஃபரன்ஸ் தெரியலன்னு. நானும் அவர்கிட்ட இருங்கத்துல 120 days முடிச்சுட்டு 6 நாள் மாதிரி வந்து உங்களை மீட் பண்றேன் சவால் விட்டு அப்படி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல தான் இவ்வளவு பார்த்தேன். டே எப்படா சோறு போடுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. தென் வீட்டுக்குள்ள போனோன்னு நான் என்னோட டயட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவளுக்கு முட்டையை போலான்னு வந்து பார்த்தா இவங்க ஊர்மையை போயிட்டா. அண்ட் இன்னைக்கு இவளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. அண்ட் உள்ள வந்து அப்படியே எடிட்டிங்ல உட்காந்துட்டு செஞ்சு வச்ச சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்பதான் நோட் பண்ண ரீசெண்ட் டைம்ஸ் குக்கும்பர் எடுக்கிறதே இல்லைன்னு. அதனால பாடி ஃபுல்லா ஹீட் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இந்த தப்பு பண்றீங்கன்னா பண்ணாதீங்க. நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு, ஷூ போட்டு கிளம்பலாங்க இருக்குள்ள அவன் நாட்டு தரப்படி சிரிச்சிட்டே ஃபோன் பண்ணிட்டு வந்தான். வந்தோன்னே வாங்க பாவா ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபயரா கூப்பிட்டான். தேர்ந்து ஜிம்முக்குள்ள போனா ஆர்காஸ்மிக்கா வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே சரி ஓகே புஷ் அப்ஸ் அண்ட் புல் அப்ஸ் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வெயிட்ஸ்க்கு வந்துட்டோம். சாட்டர்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். ஏன்னா எனக்கு அப்டமனும் கிடையாது, கார்டியோவும் கிடையாது, ஜஸ்ட் வெயிட்ஸ் மட்டும் தான். லெக் கர்ல் போட்டு முடிச்சுட்டு ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட் பண்ணிட்டோம். இது பண்ண அப்படியே